தற்பொழுது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை துறைமுகத்திலிருந்து எண்ணெய் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் திடீரென தடம் புரண்டதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுதாகரன். திருவள்ளூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அக்னி. சென்னை துறைமுகத்திலிருந்து எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் ஆனது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு இருக்கிறது. இதனால் சரக்கு ரயில் பெட்டியில் தீப்பெட்டி எரிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயிலில் 7 பெட்டிகள் தீப்பெட்டி எரிந்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் வான உயர கரும்புகையானது சூழ்ந்து வருவதால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் சரக்கு ரயில் தண்டவாளங்களில் சரக்கு ரயில்கள் சிதறி தீப்பற்றி எரிந்து வருவதால் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய மார்க்கமாகவும் அதே போல அரக்கோணத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய புறநகர் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அனைத்து ரயில்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது திருவள்ளூர் இந்த தீ அணைப்பதற்காக திருவூர், பேரமாக்கம் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் இந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் நேரில் வந்து ஆய்வு செய்து தற்போது பொதுமக்கள் தீயை எரிந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில் யாரும் வராத அளவுக்கு தற்போது தடுத்து வருகின்றனர். எனவே இந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்துவதன் காரணமாக பொதுமக்கள் கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.